அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளை வளர்க்குறதுல, அவங்கள எழுத வைக்கிறதுல, வாசிக்க வைக்கிறதுல எவ்வளவோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி கேட்ட பேரண்ட்ஸ்க்காக நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோன்னு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வீடியோஸ் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டவுட் கேட்குறீங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா அழகாக எழுதுன்னா அதுக்கு கர்சிவ் ஃபார்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஸ்கிரிப்ட் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் கர்சிவ் லெட்டர் எப்படி எழுதணும், அதுக்கான கரெக்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்சிவ் ரைட்டிங் தெரியனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக மெயினாக தெரிய வேண்டிய ஒரு திங்ஸ் வந்து டிக் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் எழுதும் போதே பார்த்துருப்போம். ஒரு செக்குடு நோட்டில் எப்படி டிக் போடணும், அண்ட் தென் 4 லைனுக்குள்ளே எப்படி போட்டு பழகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே தான் எல்லா லெட்டருக்குமே நம்மளுக்கு டிக் கண்டிப்பாக தேவை. இப்போ ஏபிசிடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து மேலே இப்போ இ ஃபார்மேஷன் பாருங்கள். இ ஃபார்மேஷனில் மெயினானது இப்படி உள்ளே போயிட்டு தான் வெளியில் வரணும். எல்லாருமே என்ன பண்ணுவோம், டிக் ஃபார்ம் பண்ணி அப்படியே மேலேருந்து கீழே வந்துடுவோம். ஸோ அது வந்து ராங்கான ஃபார்மேஷன். அது ஈங்கிற மாதிரி தெரியாது, கொஞ்சம் எல் மாதிரி தெரியும். அதே இது நம்ம உள்ளே போய் வெளியே வரும்போது கரெக்டான ஃபார்மேஷனில் இருக்கும். எஃப்ஜி எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே கர்சிவ் வந்து தெரிஞ்சது தான். ஸோ இதில் வந்து எல்லா லெட்டர்ஸுமே காமனாக நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஹெச்லாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா மேலே போய் லைட்டாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் வந்து வரணும். இதில் நீங்கள் ஃபார்மேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து கிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோடி புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா லெட்டர்ஸுமே நானே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது தனித்தனி லெட்டர்ஸாக வேணும், ஒவ்வொரு லெட்டருக்கும் ஃபார்மேஷன் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்தில் இது பண்ணலாம். இப்போ இந்த எல் ஃபார்மேஷன் எல்லாத்துக்குமே நம்ம மேலே போய் வர்றது பெண்டாகி வராமல் லைட்டாக ஸ்லீப்பிங் லைன் மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எம்என் இந்த ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா டிக் ஃபார்ம் பண்ணி போடுறதும் ஒரு விதமான கர்சிவ் ரைட்டிங் தான். நம்ம லெட்டர்ஸில் எழுதும் போது மேலேருந்தே ஒரு டிக் ஃபார்மேஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ அது கீழேருந்து தான் வரணும்னு இல்லை, இதுவும் கரெக்டான ஃபார்மேஷன் தான். ஒவ்வொரு லெட்டருக்குமே அது வந்து டால் லெட்டரா ஷார்ட் லெட்டரா. இப்போ டால் லெட்டர்னால் வேறு ஒன்றும் கிடையாது. எல், இந்த கே இதெல்லாம் மேலே போய் டச் பண்ணுது பார்த்திங்களா, இதெல்லாம் டால் லெட்டர். ஷார்ட் லெட்டருங்கிறது வந்து அந்த 2 லைனுக்குள்ளே இருக்கிறது. டெயில் லெட்டருங்கிறது இந்த ஜே, பி இப்படி லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள லைனை டச் பண்ணுது பார்த்திங்களா, இது எல்லாமே இதுதான். இப்போ இந்த ஆருங்க அப்படிங்கிற லெட்டருமே இந்த இதில் நம்ம இப்படி ஃபார்மேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் திரும்ப வீடியோட லாஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம ஸ்கிரிப்ட் லெட்டர் எழுதும்போது டி வந்து லைனை டச் பண்ணாமல் தான் லைன் போட்டோம். பட் கர்சிவ் ரைட்டிங்க்கு லைனை டச் பண்ணி தான் போடுறோம். ஸோ நம்ம எழுதுகிற லெட்டர் வந்து ஸ்கிரிப்டாக, கேப்ஸாக, கர்சிவாக அப்படிங்கிறதுல ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக அழகாக இருக்கும். 4 லைனில் ஃபஸ்ட்டு ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷார்ட் லெட்டர், டெயில் லெட்டரை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம வீடியோவிலே பாருங்கள், ஷார்ட் லெட்டர் நார்மல் லெட்டர்ஸ்லாம் அந்த 2 லைனுக்குள்ளே இருக்கும். டெயில் லெட்டர் கீழே உள்ள லைனை டச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒய், இசட் மாதிரி, ஜி மாதிரி. இது டால் லெட்டர் வந்து மேலே உள்ள லைனையும் டச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர் இன்னும் நிறையா ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பி பார்த்துடலாம். ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் சரி ஒவ்வொருத்தங்க எழுதும் போது இப்படி எழுதுவாங்க. கீழே வந்து ஓப்பனாக இருக்கும், ஹச் மாதிரியே இருக்கும். ஹச்சுக்கு நம்ம மேலே லைன் கொண்டு போவோம், கீழே வராமல் இருக்கும். ஒரு சிலர் இப்படி ஜாயின் பண்ணி அந்த கேர்வை கொண்டு வந்து அந்த டிக் ஃபார்மேஷனை அடுத்த லைனில் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தேர்ட் மெத்தடு பார்க்குறோம். அதிலே ஓப்பன் கேர்வாக கொண்டு வந்து அழகாக ஒரு லைன், இது கொஞ்சம் டச் பண்ணி இப்படி போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ பி வந்து ஒவ்வொரு புக்லேயும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர். நான் ஆல்ரெடி சொன்னேன் இதில் வந்து ஒரு ஃபார்மேஷனுக்காக மேலே டச் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் நம்ம நோட்டில் எழுதும் போதும் இப்படி மேலே டச் பண்ணாமல் கீழே கொஞ்சம் பெண்ட் பண்ணி எழுதுனோம்னா இன்னும் அழகாகவே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வேர்டு எழுதுகிறோம். இப்போ ஆர் நார்மலாக மேலே டச் பண்ணாமல் லைட்டாக கீழே வந்து மற்ற லெட்டர்ஸ்லாம் எந்தெந்த லைனில் டச் பண்ணணும். இப்போ இந்த ரேட் எழுதுகிறோம். ஸோ அந்த ஆரோட வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலே வரைக்கும் எழுதுனா அந்த ஆரோட ஃபார்மேஷன் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரேட்டுக்கும் செகண்ட் ரேட்டுக்கும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும்.
இப்போ இந்த வீடியோவில் வந்து கர்சிவ் ரைட்டிங் ஜஸ்ட் இது வந்து நான் ஸ்லோ மெத்தடில் உங்களுக்கு சொல்லலை, ஃபாஸ்ட்டாக தான் போயிருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஃபார்மேஷன் எப்படி எழுதணும், அதை விட கரெக்டான ஃபார்மேஷன் என்னன்னு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வேறு என்னெல்லாம் பண்ணலாம், அப்படி ஸ்டூடெண்ட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் அவங்களோட ரீடிங் ஹேபிட், பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்களோட யங்கர் மேலே எப்படி அன்பாக இருக்கணும், இப்படி ஒவ்வொரு வீடியோவும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எப்படி எழுதணும்னு அந்த ஒரு தனி லெட்டருக்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஷார்ட்ஸாவோ நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.